ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ்ட்ரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த்ரெட் ஜாயினிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். த்ரெட்டு வந்து நமக்கு முடிச்சிடும் அப்படின்னா இன்னொரு த்ரெட்டை ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சும்மா அப்படி முடிச்சு போட்டோ 2 த்ரெட்டையும் இப்படி வந்து இப்படி சுற்றி முடிச்சு போட்டு டைட் பண்ணி இழுத்தா போடும். அதை எவ்வளோ நீங்கள் வந்து கார்னரில் ஒட்டி சிசர் அவுட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துடும். இப்போ நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஓகேவா? எப்படின்னு பார்ப்போமா? இது வந்து உங்கள் ரன்னிங் யானை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் ரன்னிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க் பண்ணுற ரன்னிங் யானை. இது வந்து புதுசாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ரன்னிங்க. இது எப்படி சொல்கிறது, கலர் சேஞ்சிங்க்கும் இது யூஸ் ஆகும் இல்லையா? இதே கலர் த்ரெட்டு உங்களுக்கு தீர்ந்து போயிட்டு வேறு ஒரு பால் தான் சேர்க்கணும், புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த யான் புதுசாக சேர்க்குற யான் இங்கே இருக்குது. ரன்னிங் யானை நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன்னா இப்போ இது என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே விட்டு உள்ளுக்குள்ளே விடுறேன். உள்ளுக்குள்ளே விட்டு ஒரு முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி கொண்டு வந்து இதுக்குள்ளே இழுத்து நான் வந்து இப்படி சொல்கிறேன், முடிச்சு மாதிரி போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இதையும் இங்கே இருக்க பாலை கொண்டு வந்து இந்த கயிறை சுற்றி ஒரு முடிச்சு மாதிரி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் போடுறேன். இதையும் டைட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு, ரொம்ப டைட் பண்ணாமல் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். இப்போ 2 பிடிச்சிருக்கேன்னா அதை 2 யானை என்ன பண்ண போகிறேன், நான் இழுக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதையும் டைட் பண்ணிக்கணும், அதே சமயம் இதையும் டைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை நம்ம அட் அ டைமில் இழுத்தோம்னா இது ரெண்டும் நமக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிக்கிச்சா? அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து எவ்வளோ கிட்டக்க வச்சு வெட்டினாலும் உங்களுக்கு ஆகுறாது. அருக நூல் வந்து பிரிஞ்சு முக்கியமாக வராது. ஓகேவா? அது இருக்கா பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் நல்லா ஒட்டை வச்சு கட் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க, ஒட்டை வச்சு கட் பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வந்து இது வந்து மேஜிக்கல் த்ரெட் ஜாயினிங் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அங்கே புரியுது அவங்களுக்கு? நாங்கள் வந்து எவ்வளோ கொசுறு தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒட்டை கட் பண்ணாலும் இது வராது. ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் இப்போ சாதா ஜாயின் பண்ணுற மாதிரி த்ரெட்டு இப்போ நான் நறுக்கி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சும்மா த்ரெட் எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி எடுத்து முடிஞ்சு போயிட்டு அப்படின்னா இது ஒரு முடிச்சு போட்டு திரும்ப ஒரு முடிச்சு போட்டு, ஓகே, இந்த மாதிரி போட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து இதே மாதிரி நான் இழுக்கிற மாதிரி இழுத்து வந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி மெத்தட்னா பிரிஞ்சு வராது. அடுத்த வாட்டிலேருந்து உங்கள் த்ரெட்டு முடிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலோ இல்லை அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னாலோ என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.